ஹாய் ஆமி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. மறுபடியும் 2 ஷார்ட்ஸ். இங்கே 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிச்சுவேஷன் பற்றி பேசின்னுக்கிறாங்க. அக்கா, ரேஷன் எல்லாம் தீர்ந்துருச்சக்கா, நாளைக்கு ஒரு நாள் தான் வரும், அதுக்கப்புறமா பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னொரு லேடி சொல்லுவாங்க, ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறது, இருக்கிற காசு எல்லாமே தீர்ந்துருச்சு, நான் யாருக்கிட்ட போய் கேட்குறது, பேசாமல் மிஸ்ஸஸ் பார்க்கிட்டே கேட்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இன்னொரு வாய்ஸு, அம்மா வேணாம்மா, அவங்க நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணின்னுக்கிறாங்க, மேலே மேலே போய் அவங்கக்கிட்டே கேட்டிருந்தாக்கா அவங்களோட நல்ல குணத்தை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கின மாதிரி ஆகிடுமா, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுனால நம்ம அடிக்கடி அவங்கக்கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறதுக்கு முடியுமா அப்படின்வாங்க. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வையன் தான். அப்படி இல்லை வையன், நம்ம வேஸ்ட் செலவு பண்ணுறதுக்காக ஒன்றும் காசு கேட்கல, பசங்களுக்கு சாப்பாடுக்காக தானே ரேஷன் வாங்கினோம் வையன், 2 நாளில் தீந்துடும், அதுக்கப்புறமா பசங்களை பட்னியாக வைக்கிவியா? அக்கா, 2 நாளைக்கு வரோன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்க்கா, ப்ளீஸ் அவங்கக்கிட்ட கேட்குறது வேணாக்கா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ இன்னொரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, வையன் எல்லாமே நீ எங்களுக்காக செஞ்சிட்டா, உனக்குன்னு எந்த சேவிங்ஸும் இல்லையே வையன், ஃப்யூச்சரில் உனக்கும் தேவைப்படும் இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கம்மா, ஃப்யூச்சரை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் என்னன்னா பசங்க, அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த லேடி, வையன் எனக்கு தெரியும் வையன், பசங்க இம்பார்ட்டண்ட் தான், அதுக்குன்னு நீயே தனியே இவ்வளோ நாள் கஷ்டப்படுவே வையன், இந்த ஒரு தடவை நம்ம மிஸ்ஸஸ் பார்க்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதாம்மா, எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்ச உடனே எனக்கு சேல்ரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அப்போ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காதும்மா. அப்போ அங்கே இருந்த இன்னொரு லேடி கேட்குவாங்க, ஆமாம் வையன், நேற்று நீ ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு போயிட்டு வந்தியே, என்ன ஆச்சு? கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா, அந்த காலுக்கு தான் வெயிட்டிங், உங்களுக்கே தெரியும் இல்லை, ஃப்ரெஷர்ஸுங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அங்கே இன்னொரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, நீ ஒன்றும் பயப்படாத வையன், உனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், தேங்க்யூம்மா, சரி சரி வாங்க பசங்களெல்லாம் எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலாம், டைம் ஆகுது. இப்போது நம்ம வையனோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாங்களா. நம்ம வையன் ஒரு ஆர்ஃபன், அவங்களுக்கு யாருமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இவ்வளோ நேரம் அம்மா அக்கான்னு யாரை கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அம்மான்னு கூப்பிட்டுருந்தவங்க அந்த ஆர்ஃபனேஜை பார்த்துக்கிறவங்க, இன்னொருத்தவங்க அக்கான்னு கூப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா, அவங்க அந்த ஆர்ஃபனேஜில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்குவாங்க. நம்ம வையன் ரீசெண்டாக கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, நிறைய பக்கம் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க, ஆனால் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லைங்களா, அதனால. ஆனாலும் வையன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லா பக்கமும் ஜாப்ஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் கூட இப்போதைக்கு அவங்க ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட்ரஸாக வேலை செஞ்சுக்குவாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட பார்க் ஜிமின். அவங்க இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க, அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறமா நம்ம ஜிமினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதை விட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க 2 பேரும். அவங்க பேர் தியா. இப்போ ஜிமினோட அப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, இதை பாரு, உன் பையனுக்கு சொல்லு இன்னிலேருந்து ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு, கிராஜுவேஷன் முடிஞ்சிருந்தோ ஆஃபீஸ் ஜாயின் ஆகுன்னு சொன்னேன், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்னு சொன்னான், சரி அதுவும் அப்ராடில் தான் பண்ணுன்னு சொன்னான், அதுக்கும் நான் ஓகே சொன்னேன். இப்போ ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு கூட 1 மாதம் 2 மாதம் எனக்கு டைம் வேணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொன்னான், சரி அதுக்கும் நான் ஓகே சொன்னேன். இப்போ ஆயிடுச்சுல்ல, 2 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இன்னும் என்னவா அவனுக்கு ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. இதை பாருங்கள், உங்கள் பிள்ளை உங்கள் எதிர்க்கவே உக்காந்துன்னுக்கிறான், அவன்கிட்ட நீங்களே டைரெக்டாக கேட்கலாம் இல்லைங்களா, அதை நான் கேட்டு நான் என் பிள்ளைக்கிட்ட கெட்டவளாகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் என்கிட்ட எதுவும் கேட்குறது வேணாம், என் காதில் விழுந்துச்சு அப்பா சொல்லுந்து. மா, நான் ஆஃபீஸ்க்கு போவே மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல இல்லைம்மா, ஒரு 2-3 மாதம் எனக்கு டைம் கொடுங்கன்னு தானே சொல்கிறேன், இவ்வளோ வருஷமாக கம்பெனி பார்த்துக்கணுங்களுக்கு இந்த ஒரு 2-3 மாதம் பார்த்துக்கிறதுக்கு கஷ்டம் ஆகிடுமாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா, எனக்கு கஷ்டம் ஆகிடும்ன்றதுனால உன்னை கம்பெனி கூப்பிடல ஜிம்மின், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் இல்லை, உனக்கு இன்னும் லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியாது ஜிம்மின், எப்பயாவது ஒரு நாள் உன்னோட ப்ரிஷியஸ் திங் உன்னை விட்டுட்டு போகும் இல்லை, அப்போ தான் உனக்கு தெரிய வரும் ஒரு லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொன்றும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. நீ என்ன நினைக்கிறியோ அது இமீடியட்டாக உனக்கு கிடைச்சிருது இல்லையா,
அதனால தான் உனக்கு அந்த வேல்யூ தெரில. எவ்வளோ பேர் ஜாப் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ அலையிறாங்க தெரியுமா? அவங்களோட ஒரு கால்க்காக ராத்திரி பகலுமா வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் உனக்கு கம்பெனி ரெடியாக இருக்குது, பொசிஷன் ரெடியாக இருக்குது, அதில் வந்து உக்காரதுக்கு உனக்கு கஷ்டம்னா என்னமோ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஜிமினியை பார்த்துட்டு, ஜிமின், உங்கள் அப்பா சொல்கிறது கரெக்ட் தான். நீ அப்ராட்லேருந்து வந்து 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமா உனக்கு டைம் வேணும்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸுக்கு ஜாயின் ஆகிறது பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போது தியா வந்துட்டு ஜிமின் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், கூடிய சீக்கிரம் அவன் ஆஃபீஸ் ஜாயின் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, என்னமோ தியா உன் பேச்சானா கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். நம்ம ஜிமினோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு பில்லியனர். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் ஒரே ஒரு பையன்தான். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தியா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது அவங்களுக்கு. இப்போ தான் ரீசெண்டாக அப்ராட்லேருந்து வந்திருப்பாங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு. அவங்க அப்பா வந்துட்டு கம்பெனி ஜாயின் ஆக சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜிம்மினுக்கு இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு இன்னும் அவங்க ரெடியாக இல்லை. அதனால் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் டெய்லி ஆர்குமெண்ட் நடந்துனே இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம். நம்ம ஜிம்மின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைட் மாதிரி போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல பைக் ஸ்டாப் பண்ணிவிட்டு, டே மச்சா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுடா, இங்கே ஏதாவது காஃபி ஷாப் இருந்தால் காஃபி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மின், ஏய் இந்த மாதிரி லோக்கலான ஏரியாலெல்லாம் எங்கடா காஃபி ஷாப் இருக்கோ, ஏதாவது நல்ல ஏரியாவில் பார்த்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் இல்லை மச்சா, இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் காஃபி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குடா, வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த காஃபி ஷாப் டைரெக்ஷனில் போவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காஃபியெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வந்து உக்காருவீங்க. அப்பா இன்றைக்கி செம்ம க்ரௌட் இல்லை, இன்றைக்கின்னு பார்த்து ஜீவா வேறு லீவ் போட்டுக்கிறான், இவ்வளோ க்ரௌடுக்கு 3 பேர் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, ஆமாடி அதில் நீ இன்னும் பாவம், அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை வேறு நீ ப்ரிப்பேர் பண்ணோம், அதை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணோம், எனக்கு வெறும் சர்வ் பண்ணுறதுக்கே 2 காலம் பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனாலும் அந்த ஓனருக்கு நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுதா? அட்லீஸ்ட்டு எப்போயாவது எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? அது கூட இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, வீடு வையன் பணக்காரங்களே அவ்வளோதான், அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா கையே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் சாரா, யாரோ பண்ணுறதுக்காக எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசாத, எல்லோரும் அப்படி கிடையாது தெரியுமா, எங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஒரு கப்பல் ஹெல்ப் பண்ணுறாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன ஹெல்ப் கேட்டாலும் அதை இம்மீடியட்டாக பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரியும் இருக்காங்கடி. நம்ம இவங்கக்கிட்ட ஒன்றும் ஹெல்ப் கேட்கல, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, வீடு வையன் நம்ம பாஸ் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக டோர் தட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். நீங்கள் 2 பேரும் அந்த டோர் ஓப்பன் ஆன டைரெக்ஷன்லேயே பார்க்குவீங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய கேங் ஆஃப் பாய்ஸ், அப்புறமா ஒரே ஒரு பொண்ணு உள்ளே வருவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ளின்ச்சாக இருப்பாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அவ்வளோ சத்தமாக பேசின்னு வருவாங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, இதுனா அவங்க அப்பா வீடா, அவ்வளோ ஜோராக டோர் ஓப்பன் பண்ணது இல்லாமல் எவ்வளோ சத்தமாக பேசுகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்ஷனில் போவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு அவங்க கையை பிடிப்பீங்க. வேணாடி, அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்காங்க, சும்மா வம்பு எதுக்கு, வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஜிம்மினோட டேபிள்கிட்ட போயிருப்பாங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு கவுண்டர்கிட்ட நின்றுக்குவீங்க, வந்து ஆர்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னுக்குவீங்க. நீங்கள் ஜிம்மின் டேபிள்லேருந்து ஆர்டர் வர உங்களுக்கு நீங்கள் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாராவை கூப்பிடுவீங்க கொடுக்கறதுக்கு. பட் சாரா வந்துட்டு பிஸியாக இருப்பாங்க. ஸோ நீங்களே எடுத்துகிட்டு போவீங்க. அங்கே போனால் ஜிம்மின் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நீங்கள் எடுத்துகிட்டு போன அவங்களோட ஆர்டர் எல்லாத்தையுமே அவங்க டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்வீங்க. அவங்க டேபிளில் இருந்தவங்க எல்லாமே உங்கள் டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. பட் ஜிமின் மட்டும் உங்களுக்கு கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ
உங்களை தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க கை பக்கத்துலேயே ஒரு சிகரெட் பேக் இருக்கும், அந்த பேக்கை எடுத்துகிட்டு இங்கே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் இவ்வளோ வருஷமாக ஸ்மோக் பண்ணுற அது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சும் ஏன் சார் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ என்ன சொல்ல வர அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது நல்லதில்லை, தெரிஞ்சு கூட எதுக்காக சார் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் இதை பாரு, உன் வேலை என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு, எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஸ்மோக் பண்ணுறேனோ இல்லையோ, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் எனக்கு தானே வரும். அப்படி வந்தால் கூட பெரிய பெரிய டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல சார், அந்த தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இன்னொன்று, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் உங்களுக்கு மட்டும் வரும்னு சொன்னீங்களே, அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஸ்மோக் பண்ணுறவங்கள விட ஸ்மோக் பண்ணுற இடத்துல சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சார் எஃபெக்ட் ஆகுது. இங்கே சுற்றி பாருங்கள், எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் சார் அதிகமாக எஃபெக்ட் ஆகுது. நீங்கள் சொன்னீங்களே அப்படி ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் கூட பெரிய டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணுற அளவுக்கு காசு இருக்குது உங்ககிட்டன்னு. எவ்வளோ காசு இருந்தால் என்ன சார், ஒரு சில வியாதி குணப்படுத்தவே முடியாது தெரியுங்களா? அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் சார் தெரியும். உங்களை ஸ்மோக் பண்ண வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லின்னுக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சிருந்தா சாரி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தியா, ஆமாடா ஜிமின், அந்த பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தான், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நானும் அப்பத்துலேருந்து சொல்லினே இருந்தேன்ல இங்கே ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு, நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு, ஹேய் நீ என்ன தியா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஜிமின்கே வந்து அட்வைஸ் பண்ணுவா, ஏய் உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குவாங்க. அப்போது நீங்கள் அவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன சார், அவர் தப்பு பண்ணார், அதை வந்து நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக திரும்பிங்க. அப்போ அவங்க, ஹலோ எங்கே போகிற, அவங்கக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் அவங்க டைரெக்ஷனில் திரும்பிட்டு, நான் எதுக்குங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, இவ்வளோ நேரம் நீ அவன்கிட்ட எப்படி பேசின, அதுக்கு நீ சாரி கேளு, இதை பாருங்கள் நான் எந்த தப்பு பண்ணல, நான் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க என்னமோ சொல்ல வருவாங்க. அப்போ ஜிமின் அவங்களுக்கு கை காமிக்குவாங்க, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்களை பார்த்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிமினி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க, சும்மா பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு ஜிமினியை பார்த்துட்டு, டேய் மச்சா, அவன் உன்னை அவ்வளோ இன்சல்ட் பண்ணா, அவளை சும்மா அனுப்பிட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், இல்லைடா இதில் ஏன் தப்பு இருக்குது, நான் பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தியா வந்துட்டு ஃபுல் ஷாக்காக ஜிமினியை பார்க்குவாங்க. ஏன்னா ஜிமின் என்றைக்குமே அவங்க பண்ண தப்பை ஒத்துந்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷாக் ஆகிட்டுக்குவாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சரிடா மச்சா காஃபி ட்ரை பண்ணு, எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க காஃபி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் அந்த காஃபி. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜிமின். அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நான் சொல்லியா இங்கே காஃபி ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டா இங்கே தான் வந்து காஃபி குடிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, நீங்கள் வந்து வெளியவே வந்திருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஃபுல் பிஸியாக இருப்பீங்க, ஏன்னா ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று மெயின் ரீசன் என்னன்னா, ஜிம்மின் அவங்க கேங் போகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு உள்ளவே இருக்குவீங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க, 2 கண்ணு உங்களையே தேடி இருக்கோன்னு உங்களை பார்க்காம டிசப்பாயிண்ட்டும் ஆயிருக்கும். இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் அந்த இன்டர்வியூ போன இடத்துலேருந்து கால் வந்தலை. ஜிம்மின் வீட்டில் அதே தான் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஜிம்மின் ரெடியாக இல்லை ஆஃபீஸ் ஜாயின் ஆகிறதுக்கு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்மோக் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டுக்குவாங்க. கம்மினா ஃபுல்லாக இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணி காலி பண்ணின்னு இருந்த மனுஷன் இப்போ ஒரு நாளைக்கு 1 சிகரெட் 2 சிகரெட் தான் ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ சிகரெட் எடுத்தாலும் உங்கள் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துன்கோ, நீங்கள் பேசுனது தான் ஞாபகம் வந்துன்கோ, அதனாலேயே பாதி கம்மி பண்ணிக்குவாங்க. இன்றைக்கும் ஜிம்மின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருப்பாங்க. கரெக்டாக உங்கள் காஃபி ஷாப்கிட்ட கார் ஸ்டாப் பண்ணுவாங்க. செம்ம டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே பார்க்குவாங்க. எதுக்கெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குவாங்க.
இல்லை இங்கேயா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜிமின், ஆமாம் இங்கே காஃபி நல்லா இருக்குது, எனக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தியா, காஃபி ரொம்ப பிடிச்சிச்சா இல்லை காஃபி பண்ணுறவங்க ரொம்ப பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே அவங்கள கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. பட் ஜிமின் புரிஞ்சிருக்கோ தியா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு, நீ வாய முடியும் வா உள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துன்னு போவாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் கவுண்டர்கிட்ட நின்றுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசினுக்குவீங்க. அவங்க உள்ளே வந்த உடனே அவங்க டைரெக்ஷனில் பார்க்குவீங்க. ஜிமினும் உங்களே பார்த்துனுக்குவாங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுவீங்க. உங்கள் கலீக் ஜீவா தான் ஜிமின் டேபிள்கிட்ட போயிட்டு அவங்களோட ஆர்டர் எடுத்துன்னு வந்திருக்குவாங்க. அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்கும் ஜிமின். அவங்க வந்துட்டு உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அந்த ஆர்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஜீவா தான் மறுபடியும் எடுத்துன்னு போய் சர்வ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு. அன்றைக்கின்னு பார்த்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதிகமாக இருந்திருந்தால் ஆர்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதே ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு நீங்கள் உள்ளவே இருந்துட்டுக்கலாம் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி அப்படி முடியாது. வெளியே வருவீங்க. நீங்கள் சாரா ஜீவா 3 பேரும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்குவீங்க கவுண்டர்கிட்ட. ஜீவா வந்துட்டு ஏதோ ஒரு காமெடி சொல்லினுக்குவாங்க. நீங்கள் சாரா சிரிச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணி ஜீவா கூட பேசினுக்கிறது அங்கே ஒருத்தருக்கு பிடிக்கல. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜிம்மின் தான். அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, நீங்களாம் காஃபி குடிச்சிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு ஜீவாவே ஒரு முறைச்சிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இதை அவங்க ஃப்ரெண்டு தியா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணின்னு அவங்களே காஃபி குடிச்சுன்னுக்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவனுக்கு என்னடி ஆச்சு, சடனாக எப்படி ஏஞ்சி போயிட்டா, இவன் தானே கூட்டிகிட்டு வந்தா காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தியா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. பட் அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி தியாவும் உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்மைல் கொடுத்துட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்போ ஜீவா, என்னடி சரியான பைத்தியக்கார கேங் மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு போனவர் என்னடான்னா முறைச்சிட்டு போகிறாரு, இப்போ போயின்னுக்கிறவங்க ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கி ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னேன்ல, அது இவங்க கூட தான், ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு முறைச்சிட்டு போனாங்களே அவர் கூட தான் அப்படின்னு சொல்வீங்க. ஏண்டி நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தலையிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் எதுடா தேவையில்லாத விஷயம், பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணுறது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு சொல்வீங்க. சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்காவதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோம். இன்னொரு பக்கம் தியா வந்துட்டு ஜிமின் கிட்ட, என்ன ஆச்சு ஜிமின், சடனாக எதுக்காக எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குவாங்க. அது ஒன்றும் இல்லடி, ஏன்னா ரொம்ப சஃபகேஷன் மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சஃபகேஷனா இல்லை ஜலசியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜிமின் தியாவே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு யார் கூட சிரித்து பேசினா எனக்கு என்ன அப்படின்வாங்க. அப்போ தியா ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்துட்டு, நான் வெறும் ஜெலசியான்னு மட்டும்தான் கேட்டேன், நான் ரீசன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அவங்களாவே உளறிட்டாங்கன்ற மாதிரி. அது வந்து ஒன்றும் இல்லை, சரி வா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார் உள்ளே போய் உக்காந்துடுவாங்க. இவங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போய் காரில் உட்காருவாங்க. இதே டைம் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோம். இன்றைக்கி சண்டே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரவோ சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் எவ்ரி சண்டே போவீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் அப்புறமா தியா வந்திருப்பாங்க அதே சர்ச்சுக்கு. ஆமாம், எப்போவுமே என்னை ஈவினிங் தானே கூட்டிகிட்டு வருவேன், இன்றைக்கி என்ன அர்ஜென்ட்டாக காலையிலே போயிட்டு வந்துடலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், ஈவினிங் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால தான் காலையிலே போயிட்டு வந்துடலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு ஜிமினியை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, என்ன வேலை, காஃபி ஷாப் போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜிமின், எனக்கு வேறு வேலை இல்லையா, எப்போவுமே காஃபி ஷாப் போகிறதா வேலையா அப்படின்னு கேட்குவாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது, இப்போல்லாம் நீ காஃபி ஷாப்பில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை பார்த்தியா சீக்கிரமாக போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வா, என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியா ஜிமினியை பார்த்துட்டு, நீ இன்றைக்கும் உள்ளே வர மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்தியா, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சர்ச் உள்ளே போவாங்க. ஜிமின் வந்துட்டு வெளியவே கார்கிட்ட நின்றுட்டு வெயிட் பண்ணிக்குவாங்க தியா வர்றதுக்காக. தியாவும் ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அவங்க வரும்போது கரெக்டாக அவங்க பின்னாலேயே நம்ம வையன் அப்புறமா சாரா கூட வருவாங்க. பட் தியாவுக்கு தெரியாது நீங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்துக்கிறதுன்னு, ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு தியா வர டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. சடனாக அவங்க கண்ணு தியா பின்னாடி போகும்.
பார்த்தா நீங்கள் நடந்துன்னு வந்துன்னுக்குவீங்க உங்கள் ஃப்ரெண்டு சாரா கூட சீரியஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. அப்போது ஜிமின் ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகிடும் உங்களை அங்கே பார்த்த உடனே. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் அதே சர்ச்சுக்கு வந்திருக்குவீங்கன்னு. தியா வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு, ஹலோ யார் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி பார்க்குவாங்க. பட் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். வையனையும் சாராவையும் பார்த்துட்டு தியா ஜிமினியை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணி, இதுக்கு தான் என்ன காலையிலேயே கூட்டிகிட்டு வந்தியா சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. எனக்கு நிஜமாக தெரியாதுடி அவன் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்குவான்னு, இது ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கோயின்சிடென்ஸ் தாங்க. ஏன்னா ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம வையன் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்குவாங்கன்னு சொல்லி. அங்கே மறுபடியும் உங்களுக்கோ ஜிமினுக்கோ ஐ கான்டாக்டாக இருக்கோ. அவங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க இன்டென்ஸாக. நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிடுவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சாரா, வையன் எனக்கு என்னமோ டவுட்டுடி அவங்க உன்னை ஃபாலோ பண்ணுறாருன்னு. ஏன்னா அடிக்கடி காஃபி ஷாப் வராரு, அங்கே வந்தால் கூட உன்னையே பார்க்குறாருடி. நீ ஜீவா கூட ஏதாவது பேசுகிறது பார்த்தாருன்னா அப்படியே முறிக்கிறாரு. இப்போ பாரு சர்ச் வரைக்கும் ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு, சாரா என்ன நீ லூஸு மாதிரி பேசுகிற, ஃபஸ்ட்டு இந்த இமேஜினரி வேர்ல்ட்லேருந்து வெளியே வா. அவங்க அடிக்கடி நம்ம காஃபி ஷாப்புக்கு எதுக்கு வராங்கன்னா காஃபி நல்லா இருக்குது அதனால தான். அவர் என்னையே எதுக்காக அப்படி முறைச்சி பார்க்குறாருன்னா, மேபி ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதால் என் மேலே கோவம் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, சர்ச்சுக்கு வந்துக்கிறது கோஇன்சிடென்ஸ். சர்ச்சுக்கு நீ தான் வரணும் நான் தான் வரணும்னு இல்லை, யார் வேணுமா இருந்தாலும் வரலாம். இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணியா, அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே அவங்க கூட இருக்காங்க. மேபி அவரோட ஃபியான்ஸையோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாவோ இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட வச்சுட்டு என்ன எதுக்காகடி ஃபாலோ பண்ணுவார், வா வேறு வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கையை பிடிச்சி தர நாங்கள் நிறுத்துன்னு போயிடுவீங்க. ஜிமின் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. ஹலோ மிஸ்டர், எங்கேயோ போகணும் வேலை இருக்குது சீக்கிரமாக ப்ரேயர் முடிச்சுட்டு வான்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜிமின், போகலாம் நீ காருள்ள உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. தியா காருள்ள உட்காருவாங்க. அப்போ ஜிமின் மறுபடியும் நீங்கள் போன டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. ஜிமினும் தியாவும் அங்கேருந்து கிளம்பிட்டுக்குவாங்க. டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜிமின் வந்துட்டு உங்கள் காஃபி ஷாப்புக்கு வர்றது ஒரு டெய்லி ருட்டீன் மாதிரி வச்சுருக்குவாங்க. நீங்கள் சிரித்து பேசும்போது அட்மையர் பண்ணுறது, நீங்கள் ஜீவா கூட க்ளோஸாக இருக்கும்போது ஜெலஸ் ஆகுறது, இதே கண்டினியூ ஆகிக்கும். ஒரு பக்கம் சாராக்கு லைட்டாக டவுட்டு ஜிமின் மேலே, இன்னொரு பக்கம் நம்ம தியாவுக்கு ஃபுல் கன்ஃபார்மாக ஆகிட்கோ ஜிமின் வந்து வயனை லவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நம்ம ஜிமின்கோ அவங்க அப்பாக்கோ ஆர்குமெண்ட் வந்துட்டு கம்மியாக ஆகலைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆர்குமெண்ட் வந்துன்னே இருக்கும். இப்போவும் ஒரு விஷயத்தை பற்றி ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். இதை பார் ஜிமின், பாட்டியோட நினைவு நாள், நம்ம எல்லா வருஷமும் போய் ஆர்ஃபனேஜுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது தான் பழக்கம். அப்போ கூப்பிட்டா படிக்கணும் டைம் இல்லை அது இதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்வேன். அதுக்கப்புறமா அப்ராட் போயிட்டேன். இப்போ நீ இங்கே தானே இருக்கேன், இந்த வருஷம் வந்தால் உனக்கு என்ன ஆகிடும்? அப்பா நான் வரமாட்டேன்னு சொல்ல, காலையிலேருந்து தான் வந்துக்குவேன், சாயங்காலம் எனக்கு வேலை இருக்குது. அப்போ ஜிமின் அவங்க அப்பா அவங்க அம்மாவையே பார்த்துட்டு, அந்த மாதிரி என்ன வேலை உன் பையனுக்கு? ஆஃபீஸுக்கு போகிறானா, மீட்டிங் இருக்கா என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுற்றுறது தானே, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் குறைஞ்சிருதில்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, இதை பாரு ஜிமின், வேறு விஷயத்துக்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான். உங்கள் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, வேறு நாளெல்லாம் பரவாயில்ல, இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், ப்ளீஸ் ஜிமின் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாவையே பார்த்துட்டு, சரி வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்களும் அப்பாவோ கிளம்புங்க, நான் தியாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, எப்படியோ ஒழுங்காக வந்து சேரு, நீ மட்டும் அங்கே வராதப்போ அப்புறமா என்னோடய இன்னொரு முகம் பார்க்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், ஆமாம் இந்த முகத்தையே பார்க்க சகிக்கலை, அதில் இன்னொரு முகத்தை வேறு காட்டுறாங்களா அப்படின்னு அவங்களே சொல்லின்னு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஜிமின் ஈவினிங் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, காஃபி ஷாப் போயிட்டு வையனை பார்க்குறது தான். காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வையன் அன்றைக்கி போயிருக்க மாட்டாங்க காஃபி ஷாப்புக்கு, அவங்க ஆர்ஃபனேஜில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ஆர்ஃபனேஜில் பிஸியாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணின்னுக்குவீங்க. அதாவது ஜிமினோட அப்பா அம்மா வந்துட்டு உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்துன்னுக்குவாங்கங்க இன்றைக்கி. அவங்களும் வருவாங்க, ரீச் ஆகிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே அவங்கள நல்லா வெல்கம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் கிச்சன்கிட்ட அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணின்னுக்குவீங்க. அவங்க வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே, அதாவது ஆர்ஃபனேஜ் பார்த்துக்குறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பேசின்னுக்குவாங்க. அவங்க கேட்குவாங்க, நீங்கள் போன தடவை வந்தப்போ உங்கள் பையன் அப்ராட்லேருந்து வந்துடுவார், அவரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க,
அவர் வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜிம்மினோட அம்மா, இல்லைங்க வரான் அவன், ஆக்சுவலி அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால லேட் ஆகும்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம், அவனும் அவன் ஃப்ரெண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, ஓ ஆஃபீஸ் வேலைன்னா இப்படி தாங்க பிஸியாக இருப்பாங்க, அதுக்குள்ளே உங்கள் பையன் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜிம்மினோட அப்பா, இல்லைம்மா அவன் எங்கே ஜாயின் பண்ண போகிறான், அவனுக்கு சொல்லி சொல்லி போதுமாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, கம்பெனி பொறுப்பெல்லாம் இவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா இவன் இன்னும் யோசிக்கிறான் கம்பெனிக்கு போகிறதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இந்த காலத்து பசங்க கொஞ்சம் அப்படி தான், நம்ம சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கே செய்யணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் செய்வாங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா, இதுக்கு தாங்க நான் சொல்லின்னுக்கிறேன் இவருக்கு, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாக்கா அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தானாக வந்துடும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மினோட அப்பா, ஒரு கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவானா, அதுவும் இல்லாமல் எந்த பொண்ணுமா இந்த மாதிரி சும்மா சுற்றிங்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஜிம்மினோட அம்மா, ஏன் நம்ம தியா இருக்கா இல்லை, அவளே பேசாமல் நம்ம ஜிம்மினுக்கு கட்டி வச்சிட்டா நல்லா இருக்குங்க, எப்போவுமே ஜிம்மின் கூடவே இருக்கா, அவன் ஏதாவது தப்பு செஞ்சால் அதை திருத்துறா, புத்திமதி சொல்கிறா, நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, தியா சொல்கிறது எல்லாமே அவன் கேட்குறா, அதனால தான் நான் சொல்லின்னுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுன்னுக்குவீங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு. அப்போ நீங்கள் நினச்சின்னுக்குவீங்க உங்களுக்கு நீங்களே, இவ்வளோ நல்ல மனசு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பையனா, யார் இருக்கோ இவங்களோட பையன், எதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க சொல்கிறது செஞ்சுட்டா என்ன ஆகிட போகுது, நம்மளுக்கு என்னத்துக்கு பையன், உன் வேலையை மட்டும் நீ பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுவீங்க. அப்போ சடனாக காரை ஹாங்க் ஆகிற சவுண்ட் வரும், நம்ம ஜிம்மினோட கார் தாங்க. அவங்களும் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்பாங்க, உங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற பசங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் கிச்சனில் தான் இருப்பீங்க. அந்த ஆர்ஃபனேஜில் ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு, ஏ பையன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கோட பையன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துன்னு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரிக்கா அப்படின்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் ஊற்றுவீங்க கிளாஸில், எடுத்துகிட்டு கிச்சன் டோர் கிட்டே போவீங்க வெளியே போகிறதுக்கு. பார்த்தா ஜிம்மின் உக்காந்துக்குவாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். அக்கா இவரா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கோட பையன் அப்படின்னு கேட்குவீங்க. ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கு பையன், வா அம்மா கூட கூப்பிட்டாங்க உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ அக்கா எனக்கு அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறதே வேணாம், இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக கிச்சன் பேக் டோர்லேருந்து வெளியே போயிடுவீங்க. அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே உக்காந்துக்குவீங்க. இங்கே இவங்க வந்து ஜூஸ் கொடுக்குவாங்க ஜிம்மின்கோ தியாக்கோ. பையனோட அம்மா அவங்களே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு, பையன் எங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க, அது வந்து அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் எனக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மினோட அப்பா அம்மா, அந்த பொண்ணு எவ்வளோ வேலை செய்கிறாள்ல, நம்ம வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் கூட உக்காரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பையனோட அம்மா, அவள் அப்படி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாள், இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லா பசங்களும் அவளோட கூட பிறந்த தம்பி தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவான், இந்த பசங்க கூட அப்படி தான், பையன் எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் இருப்பாங்க. பையன் நம்ம ஆர்ஃபனேஜுக்கு எப்போ வந்தாலோ இந்த ஆர்ஃபனேஜ் ஒரு வீடாக மாறிடுச்சு, நான் அம்மா ஆயிட்டேன், இதோ இவ அக்கா ஆயிட்டா, இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவளோட தம்பி தங்கச்சி ஆயிட்டாங்க, அவள் எங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஒரு சாமுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போது அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாள், எதுக்கு என்னன்னு ரீசன் தெரியாது, பட் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ஜிம்மின் கேட்டுன்னுக்குவாங்க. ஜிம்மின் வந்துட்டு அவங்க மனசுலேயே, யார் இருக்கும் அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஜிம்மினியை பார்த்துட்டு, நீங்கள் வேணால் ஆர்ஃபனேஜை சுற்றி பார்த்துட்டு வாங்க, தடவை வந்திருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் 2 பேரும் எங்கள் ஆர்ஃபனேஜை பார்த்ததில்லை இல்லைங்களா, பேக் சைடில் ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது, அது கூட நம்ம பையன் தான் செஞ்சிருந்து,
ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வேணா அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்கா கிட்ட சொல்லிவிட்டு ஜிம்மினியோ தியாவையோ கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஆர்ஃபனேஜ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கார்டன் கிட்டே போவாங்க. அங்கே தான் நம்ம வையன் இருப்பாங்க. அந்த பசங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் ஃபுல்லாக சுற்றி பார்த்து டக்குன்னு அவங்க கண்ணு ஒருத்தவங்க மேலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அவங்க வேறு யாரும் இல்லை, வையன். நம்ம வையன் அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் வந்துட்டு வையனே பார்த்துன்னுக்குறாங்க. தியா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, யார் அப்படி பார்த்துன்னுக்குறாங்கன்னு. ஜிம்மின் பார்க்குற டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. அங்கே பார்த்தா வையன் இருப்பாங்க. தியா கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். அக்கா, அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அதுதான் வையன், இவ்வளோ நேரம் உள்ளே பேசியிருந்தாங்களே அவள் பற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியா, வையன் ஆர்ஃபனா அப்படின்னு கேட்குவாங்க. அவள் இந்த ஆர்ஃபனேஜுக்கு வரும்போது 5 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்மின்கோ தியாக்கோ ரொம்ப கஷ்டமாயிடும், ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி கூட ஆகிடும் அவங்க 2 பேருக்கும். அப்போது அந்த அக்கா, ஏ வையன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த பசங்க கூட விளையாடிட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்புவீங்க. பார்த்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடுங்க. ஏன்னா ஜிம்மினும் தியாவும் அங்கேயே நின்றுக்குவாங்க. அதுலேயும் ஜிம்மின் வந்துட்டு உங்களையே இன்டென்ஸாக பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நடந்துட்டு போவீங்க. போய் உங்கள் அக்கா பக்கத்தில் நிற்குவீங்க. அவங்க வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பார் வையன், இவங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கோட பையன் ஜிம்மின், இது அவங்களோட ஃப்ரெண்டு தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹலோ தியா மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஜிம்மின் வந்துட்டு சைலண்ட்டாக்குறாங்க. என்னான்னு பார்த்தா உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. தியா வந்துட்டு ஜிம்மினை எல்போவில் எப்படி டச் பண்ணுவாங்க. அப்போ தான் ஜிம்மின் அவங்க சென்ஸுக்கே வருவாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கையை பிடிச்சி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு, அக்கா அவங்கள எதுக்காக அக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. அப்போது ஏய் நான் கூட்டிகிட்டு வரலடி, அம்மா தான் சொன்னாங்க. சரி எனக்கு உள்ள வேலை இருக்குது, நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. நீங்கள் வந்துட்டு அக்கா அப்படின்னு கூப்பிடுவீங்க. பட் அங்கேருந்து போயிட்டுக்குவாங்க அவங்க. நீங்கள் வந்து மெதுவாக திரும்புவீங்க. பார்த்தா ஜிம்மினும் தியா அங்கே தான் இருப்பாங்க. உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி என்னமோ கேட்கணுமா இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு. அப்போ தியோ ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ சடனாக எல்லா பசங்களும் ஓடி வந்துட்டு, அக்கா அண்ணா நம்ம கார்டனை சுற்றி காமிக்கிறோம், இங்கே இருக்கிற எல்லா செடியுமே நம்ம வையனாக்கா போட்டுருந்ததா. அப்போ ஜிம்மின் உங்களை பார்க்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணி நின்றுக்குவீங்க. பசங்க எல்லாருமே அவங்க 2 பேரையும் புல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கார்டனில் இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி காமிச்சுன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கேயே ஒரு சைடில் ஸ்டெப் இருக்கோ, அது மேலே உக்காந்துன்னு பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க 2 பேருமே பசங்க கூட ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க. பசங்க கூட அவங்க கூட ரொம்ப ஜாலியாக இருக்குவாங்க. நீங்கள் அத்தையே பார்த்து அட்மையர் பண்ணி உக்காந்துக்குவீங்க. இன்னொரு பக்கம் தியா, ஏ ஜிம்மின் நல்ல டைமு, பையன்கிட்ட பேசிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மின் தியாவை பார்த்துட்டு, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, எனக்கு கிளியராக தெரியுது நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிவிடு. அப்போ ஜிம்மின், ஏ தியா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இன்றைக்கி தான் நான் அவள் இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இம்மீடியட்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டாக்கா அவள் என்னை பற்றி என்னடி நினைக்குவா. ஃபஸ்ட்டு அவகிட்ட நார்மலாக பேசி அப்ரோச் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தியாவும் ஹெட் நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். டின்னரெல்லாம் முடிச்சுட்டுக்குவீங்க. அவங்க எல்லாருமே உள்ளே உக்காந்துன்னு பேசினுக்குவாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களையே ஸ்டேர் பண்ணினுக்குவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, பசங்களாம் கார்டனில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. அங்கே போயிட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களே அட்மையர் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் மேலே உக்காந்துன்னு பார்த்துன்னுக்குவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜிம்மின் நின்றுக்குவாங்க. உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்களும் ஸ்மைல் பேக் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்வீங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்கிட்டயா என்ன பேசணும் அப்படின்னு கேட்பீங்க. நான் இங்கே உக்காரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உக்காருங்க, பர்மிஷன் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணுவீங்க. ஜிம்மின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உட்காருவீங்க. 2 பேரும் பசங்க விளையாடுறதே பார்த்துக்குவீங்க. சாரி அப்படின்வாங்க ஜிம்மின். நீங்கள் டக்குன்னு ஜிம்மினை பார்க்குறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை அன்றைக்கி காஃபி ஷாப்பில் ஸ்மோக் பண்ணதுக்கு, அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாங்க, அதனால தான்
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட நிறைய தடவை ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட சாரி கேட்கவா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின் இன்னொன்று கேட்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் ஜிமினை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஜிமினியை பார்த்துட்டு ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க, எப்படி திடீர்னு ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கண்ணியை பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கவா கேட்டேன், ஃப்ரெண்டாக ஏற்றுக்கங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு பசங்க விளையாடின்னுக்கிற டைரெக்ஷனில் பார்த்துட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள சூஸ் பண்ணுறது கூட ஈஸிங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். ஏன்னா ஃப்ரெண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், நீ என்னை நம்பி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாவா, ஏன் உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிமினியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. ஜிமின் இந்த ஸ்மைலுக்கு ஓகேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹெட் நாட் பண்ணுவீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்வீங்க. அப்போ ஜிமின், இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஒன்று என்ன 10 கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பசங்களை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின், எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க இப்போ விளையாடும் போது மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாத சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவங்க தூங்கும் போது அந்த பசங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ஹார்ட்டில் கத்தி குத்துன மாதிரி இருக்கும், வார்த்தைங்களே வராது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு. மெயின் அப்பா அம்மா பற்றி தான் கேட்பாங்க. எதுக்காக நம்மளை இங்கே விட்டுட்டு போனாங்க அக்கா, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை சாமிக்கிட்ட போயிட்டாங்களா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு கூட எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் உங்களுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வசதி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற உங்கள் அப்பா அம்மா, அவங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து இவ்வளோ செய்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தடவை தோணலையா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிமின் உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்ப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீங்கள் அவங்க கம்பெனி ஜாயின் பண்ண சொல்லி உங்கள் அப்பா கேட்டால் கூட நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. அப்போ கூட அவங்க உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்க, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிக்கிறாங்க அவங்க, அதனால தான் அவங்க உங்களை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன பையனாக இருக்கும் போது உங்களோட பேர்டன் எல்லாம் அவங்க எடுத்துக்கினாங்க இல்லை, இப்போது உங்களோட சான்ஸ் இல்லைங்களா, அவங்க பேர்டனை நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடலாம் இல்லைங்களா. நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறதை விட இப்போவே நீங்கள் உங்களை திருத்திட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்களையே பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு போர் அடிக்குதா, ஃப்ரெண்டாகி இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் உங்களையே பார்த்துட்டு நீ பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, நீ கொடுக்குற அட்வைஸை இம்மீடியட்டாக ஏற்றுக்கணும் போல் தோணுது, ஏன் அதை ஃபாலோ கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜிம்மினை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ ஜிம்மின் நீ எனக்கு ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பார்க், நான் ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் பரவாயில்ல, மொத்தத்தில் உனக்கு ஸ்மோக் பண்ணுறதுனா பிடிக்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினியை பார்த்துட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அதுக்கு ஜிம்மின் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரு பேக் ஃபுல்லாக அடித்து தள்ளுவேன், ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சிகரெட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினியை பார்த்துட்டு ஆனாலும் ஸ்மோக் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் கூடிய சீக்கிரம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு எதுக்கு, படிக்கலைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் நீ எப்படி இருக்கியோ
அப்படியே உன்னை அக்செப்ட் பண்ணின்னுக்கிறேன் நான். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. எதுக்கு கேட்குறேன்னா, நீ காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற இல்லையா, அதனால தான் கேட்டேன். உந்து கிராஜுவேஷன் முடிஞ்சிருந்தா ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் கிராஜுவேஷனும் முடிச்சிருக்கேன், நிறைய கம்பெனியில் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸும் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற ஒரே ஒரு ரீசனால் எல்லா பக்கமும் ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, நம்ம அப்பத்துலேருந்து வெறும் சோகமான விஷயத்தை தான் பேசின்னுக்கிறோம். வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாமே, இல்லைன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அப்புறமா வையன் ரொம்ப போரிங், வையன் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு தோணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், அதான் நான் சொன்னேன்ல, நீ பேசினா கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இன்ஃபேக்ட் நீ பேசுகிறத என் லைஃப் லாங் கேட்கணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்க வேறு மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னு. நீங்கள் சடனாக அந்த டாபிக் சேஞ்ச் பண்ணிவிட்டு, எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், எவ்ரி சண்டே ஈவினிங்கில் வருவோம், அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலையில் வந்தோம், அப்போ தான் நான் உன்னை அங்கே பார்த்தது அப்படின்வாங்க. நீங்கள் எதுக்காக உள்ளவே வரல, வெளியவே நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை வையன். என் ஃப்ரெண்டு தியா, அவள் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வருவா, அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுவேன், வெளியவே வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன், அவளுக்காக தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிமினியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதை விட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தோம், கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பார்த்தாலே தெரியுது எப்போவுமே நீங்கள் 2 பேரும் கூடவே இருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது என்ன எந்த கேட்டகரி ஃப்ரெண்டு குரூப்பில் சேர்க்குவீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டா, எந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு லைஃப் அப்படின்வாங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், போக போக புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின். அப்போ நீங்கள், சரி நம்ம உள்ளே போகலாமா, ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கோம், உங்கள் அப்பா அம்மா வெயிட் பண்ணிக்குவாங்க, நீங்களும் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், கிளம்பணுமா, எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. இல்லை, இந்த பிளேஸை, இந்த பசங்களை, உன்னை எல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அதில் என்ன இருக்குது மிஸ்டர் பார்க், உங்களுக்கு எப்போல்லாம் நம்மளை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இங்கே வரலாமே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின், வயன் ப்ளீஸ் என்னை மிஸ்டர் பார்க்குன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்குவீங்க. ஜிம்மின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பேர் சொல்லி எப்படிங்க கூப்பிட முடியும், நீங்கள் என்னை விட பெரியவங்க இல்லை அப்படின்வீங்க. அப்போ ஜிம்மின், ஹலோ, நான் என்ன அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுறேன், உன்னை விட ரொம்ப பெரியவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 4 இயர்ஸ் பெரியவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 1 வயசு பெரியவங்க ஆனால் கூட பெரியவங்க தான், நான் வேணா உங்களை ஜிமின்சின்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரிங்க ஜிமின்சி, உங்கள் அம்மா அப்பா வெயிட் பண்ணிக்குவாங்க, நடுங்க இப்போ கிளம்பலாம். அங்கே வந்து உள்ளே போவீங்க. ஜிம்மின் கூட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களை விட்டுட்டு போகிறது. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஜிம்மின் வந்துட்டு, அப்பா நான் இன்னிலேருந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிம்மினியே பார்த்துக்குவாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜிம்மின், நான் ஆஃபீஸ்க்கு இன்னிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க, அவங்க அம்மா கூட ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தியா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா, ரொம்ப தேங்க்ஸ் தியா, நீ அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா, எனக்கு தெரியும் நீ சொன்னால் அவன் கேட்பான்னு அப்படின்வாங்க. அப்போ தியா கன்ஃபியூஸ்டாக, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஜிம்மின் திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டா, ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியா ஜிம்மின் அவங்க அம்மாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவனோட இந்த சடன் சேஞ்சுக்கு ரீசன் நான் இல்லை ஆண்டி அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா கன்ஃபியூஸ்டாக, என்ன சொல்கிறதியா அப்படின்வாங்க. நேற்று ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தேன்ல, அங்கே வையன்னு ஒரு பொண்ணு இருந்தால,
அவள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிம்மினோட அம்மா கன்ஃபியூஸ்டாக தியாவே பார்க்குவாங்க. அப்போது தியா வந்துட்டு நேற்று நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுன்னு இருக்குவாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்டே இப்போ சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, நேற்று நீங்கள் பேசுனது ஃபுல்லாக தியா கேட்டுன்னு இருந்துக்குவாங்க. பட் ஜிமின் வந்துட்டு தியா கிட்டே சொல்லியிருப்பாங்க, வயனை லவ் பண்ணுற விஷயத்த அப்பா அம்மா கிட்டே இப்போவே சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு வயன் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு. அதனால் அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க தியா ஜிமினோட அம்மா கிட்டே. இப்போ ஜிமினோட அம்மா தியாவை பார்த்துட்டு, நான் அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு பயங்கர பிஸி ஆகிட்டுக்குவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிட்டுக்கும் அவங்க கம்பெனி ஜாயின் ஆகிட்டு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிக்குவாங்க, ஏன்னா அவங்க அடிக்கடி காஃபி ஷாப்புக்கு வர முடியாத ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கோம், ஸோ ஈவினிங் காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு கவுண்டர்கிட்ட நின்றுக்குவீங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஜிம்மின். நீங்கள் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஹாய் ஜிம்மின் ஷி, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், இவ்வளோ நாள் எங்கே போயிட்டு இருந்தீங்க, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு கேட்குவீங்க. நான் ஆஃபீஸ் ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹாப்பி ஆகிட்டு, வாவ் கங்க்ராட்ஸ் ஜிமின்ஷி அப்படின்னு சொல்வீங்க. தேங்க்யூ வயன், எல்லாத்துக்குமே ரீசன் நீ தான், நீ சொல்லுந்த யோசித்து பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டு சொல்லுந்த கேட்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எப்படியோ நீங்கள் ஆஃபீஸ் ஜாயின் ஆனீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அதுக்கு ட்ரீட் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிமின், தாராளமாக போகலாமே, இந்த சண்டே நீ ஃப்ரீ தானே, அப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ நான் காமெடி பண்ணேங்க, ட்ரீட் எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், நான் சீரியஸாக சொல்லியிருக்கிறேன் வையன், இந்த சண்டே நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம் சரியா அப்படின்வாங்க. அப்புறமா வையன், உன்னோட ஸ்பெஷல் காஃபி எங்கே, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போவீங்க. அப்போ சாரா வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, என்ன சண்டே காஃபி டேட்டா, லன்ச் டேட்டா, இல்லை டின்னர் டேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா, எனக்கு நல்லா தெரியுதுடி அவர் உங்ககிட்ட எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு, உனக்கு தெரியலையாடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாராவை பார்த்துட்டு, எந்த மாதிரியும் என்னை அப்ரோச் பண்ணல அவர், நான் ஆர்ஃபனுன்னு அவருக்கு தெரிஞ்சிட்ட பிறகு பாவம் பார்க்குறாரு, அவ்வளோ தாடி, நீ சும்மா தேவை இல்லாமல் ஏதேதோ கற்பனை பண்ணிக்காது சரியா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை, அவங்க தான் அவங்களோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃப்யூச்சரில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே பேசின்னுக்குவீங்க. சடன்னாக ஒரு வாய்ஸ் கேட்கும், யாருன்னு பார்த்தா உங்கள் பாஸ் கத்தின்னுக்குவாங்க, வெளியே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் பயந்துட்டு வெளியே போவீங்க, என்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பாஸ் வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு, நீ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி காசு கேட்டல என்கிட்ட, அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு தர முடியாது, சேலரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உன்னால் வெயிட் பண்ண முடியலையா அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் பாஸை கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. என்ன அப்படி பார்க்குற, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறியா அப்படின்வாங்க. அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். மெயின் ஜிம்மின் உங்களை பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம், அந்த பாஸ் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறது. அவங்க வந்துட்டு அந்த ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நான் என்ன பண்ணேன் சார் அப்படின்னு கேட்குவீங்க. காசை திருடிட்டு என்ன பண்ணேன்னு வேற கேட்குறியா அப்படின்வாங்க. சார் நான் எடுக்கல சார் அப்படின்னு சொல்வீங்க. பொய் சொல்லாதே, பாவம் அனாதை பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த காஃபி ஷாப்பில் வேலை கொடுத்தா உன்னோட புத்தி காமிச்சிட்டே இல்லை. இப்படி உனக்கு காசு எமர்ஜென்சி இருந்திருந்தாக்கா எவன் கூட வாவுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளேயோ ஜிம்மின் வந்துட்டு டேபிள் மேலே ஜோராக பேங்க் பண்ணுவாங்க. அவங்க டேபிள் மேலே இருந்த திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். எல்லாருமே ஃப்ளின்ச் ஆகிடுவாங்க. அவங்க அங்கேருந்து வந்துட்டு சரியாக ஒரு பஞ்சு வயனோட பாஸ் ஃபேஸ் மேலே. அவங்க வந்து ஜிம்மினி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, உங்ககிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயிஸை இப்படி தான் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, அவள் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்கள் கூட இப்படி தான் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மின், என்ன பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. திருடி இருக்கா, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஜிம்மின்ச்சி சத்தியமாக நான் திருடலை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் வயன், நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு. அப்போது வயனோட பாஸு, ஹலோ சார்,
நீங்கள் நம்பினேன்னா நம்பாக்கிட்டேன்னா என்னோட காஃபி ஷாப்பில் இருந்து காசு போயிருக்கிறது அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க பாக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு அவங்க ஃபேஸ் மேலே விசிறி போட்டு, இதில் 10,000 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது, மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், உன் காஃபி ஷாப்க்கு எதுக்காக இவ்வளோ க்ரௌட் வராங்கன்னு தெரியுமா? அவளோட காஃபி குடிக்கிறதுக்காக தான். ஆனால் நீ அந்த நன்றியே இல்லாத அவன் மேலே அபாண்டமாக பழி போடுறியே. உங்கள் காஃபி ஷாப்பில் தான் இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்கே, அதில் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ அந்த ஓனர் அவங்க ஹெட் டவுன் பண்ணிட்டு நின்றுக்குவாங்க. இப்போ நீ அவன் முன்னில் தலை குனிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவகிட்ட ஒழுங்காக சாரி கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜிமின்ஜி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ சும்மா இரு வையன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க சாரி வையன், இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், இதுக்கு மேலே நடக்கவும் நான் விட மாட்டேன், ஏன்னா அவள் இனிமேல் இங்கே வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜிமின்ஜி ப்ளீஸ் வேணாம், எனக்கு இந்த வேலை விட்டா வேறு எங்கேயும் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்டு, நீ சும்மா இரு வையன், நான் பேசின்னுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. நீ இன்னைக்கு பையனை ட்ரீட் பண்ண மாதிரி நாளைக்கு வேறு யாராவது எம்ப்ளாயிஸ் அப்படி ட்ரீட் பண்ணது தெரிஞ்சிச்சு, காஃபி ஷாப் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துன்னு போயிட்டு உங்களை காருள்ள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கார் உள்ள வந்து உட்காருவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் பயங்கர கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேரிங் வீல் மேலே ஜோராக பேங்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு நீங்கள் ஜிமினியை பார்த்துட்டு, ஜிமின்ச்சி சத்தியமாக நான் அந்த காசை திருடலை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நீங்கள் என்ன நம்பலைன்னா பரவாயில்ல, நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் மறுபடியும் ஸ்டேரிங் வீல் மேலே ஜோராக பேங்க் பண்ணிவிட்டு, நான் உன்னை ஃபுல்லாக நம்புகிற வையன், நீ அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இப்போ வந்துன்னுக்கிற கோவம் எதுக்குன்னா, அந்த ஆள்கிட்ட போய் காசு கேட்டியே, என்கிட்ட கேட்கணுன்னு உனக்கு தோணுச்சா? நான் மட்டும்தான் உன்னை மனசார ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன் வையன், ஆனால் நீ இல்லை, நீ வெறும் பேச்சில் மட்டும்தான் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுன்னுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படி இல்லைங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போ ஜிமின் மறுபடியும், அவன் பாரு என்னென்ன மாதிரி வார்த்தை கேட்டால் உன்னை பார்த்து, எனக்கு வந்த கோவத்தில் அப்படியே அவன் நாக்கை கட் பண்ணிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்து ஜிமின் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் சாஃப்டாக அவங்கக்கிட்ட வந்துட்டு, இதை பாரு வையன், உனக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி ஆர்ஃபனேஜை அம்மா தனியாக பார்த்துக்கிறாங்க, என் சேலரி பத்துறதில்ல, மந்த் எண்டில் க்ராசரி ஷார்ட்டேஜ் வந்துடுது, பசங்களுக்கு சாப்பிட்றது ப்ராப்ளம் ஆகுதுன்னு தான் நான் அவர்கிட்ட காசு கேட்டேன், ஆனால் அவர் தருதில்லைன்னு சொல்லுங்க, நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிடும் நீங்கள் சொல்லுறதை கேட்டு. இப்போ ஜிமின் உங்களே பார்த்து உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, இதை பாரு அழாத, இனிமே மந்த்லி க்ராசரி நான் வாங்கி தரேன் ஆர்ஃபனேஜ்க்கு. அப்போ நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போ அவங்க ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலே வைக்குவாங்க, பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுகிறதே கேளு, மந்த்லி க்ராசரி நான் வாங்கி தரேன், உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. அப்புறமா இன்னொரு விஷயம், நீ இனிமேல் காஃபி ஷாப்பில் வேலை செய்கிறதில்ல, என் கூட என் கம்பெனியில் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜிமினியே பார்க்குவீங்க. நாளைக்கு உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் ஹெச்ஆரை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னும் அவங்க ஃபிங்கர் உங்கள் லிப்ஸ் மேலேயே இருக்குது. அப்போ தான் ஜிமின் ரியலைஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணிகிட்டே சொல்வீங்க. டே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கும் போயிருப்பீங்க, ஹெச்ஆரை மீட் பண்ணியிருப்பீங்க, செலக்டும் ஆகிடுவீங்க. அப்புறமா ஜிமினை மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்றது வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் எம்ப்ளாய் அண்ட் பாஸ் மாதிரி தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜிமினோட ஆஃபீஸ் ஜாயின் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஃபுல் கம்ஃபர்டபுள் ஆகிட்டுக்கும் உங்களுக்கு அந்த ஆஃபீஸில். ஒரு கலீக் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவாங்க, ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் ஒரு ஜஸ்ட் எம்ப்ளாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. ஜிமின் ஃப்ரெண்ட் தியா வருவாங்க ஜிமினை மீட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிட்டு தான் போவாங்க. பட் இன்றைக்கி உங்களை கண்டுக்காமல் டைரெக்டாக ஜிமின் கேபின் உள்ளே போயிடுவாங்க. தியா மேம் செம்ம அழகாக இருக்காங்க இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை, அவங்க 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
சூப்பராக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும், ஒரு மாதிரி பெயின் ஆகும். அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு லேப்டாப் ஸ்க்ரீனையே பார்த்துட்டு ஜஸ்ட் ஹெட் நாட் பண்ணிக்குவீங்க. இன்னொரு பக்கம் தியா, ஏய் ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணுடா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஏய் தியா கூல் டவுன், என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், ஃபஸ்ட்டு உட்காரு தண்ணி குடி அப்படின்வாங்க. அப்போ அவங்க, ஏய் கூல் டவுன் ஆகிற விஷயம் இல்லைடா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசின்னுக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் ஃபுல் ஷாக் ஆகிட்டு, என்னடி சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாடா, இன்றைக்கி காலையில் உங்கள் அப்பா எங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தார். அவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டு எனக்கு என்ன பண்ணுன்னே தோணல, அதனால தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜிமின். அப்போ தியா வந்துட்டு, மேபி நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், எப்போவுமே கூட இருக்கோம், அதனால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ, இல்லை ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருப்போன்ற பிளான் ஏதாவது இருக்கோடா. ப்ளீஸ்டா ஜிமின், ஏதாவது பண்ணு, நீ ஃபஸ்ட்டு வையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வையன் பற்றி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், நான் ஏதாவது பண்ணுறேன், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க. தியா அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அவங்க போகும்போது கூட உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கோ, என்ன ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஜிமின் கூட அன்றைக்கி ஃபுல்லாக உங்களை கேபின்குள்ளே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு லைட்டாக ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஜிமின் வந்துட்டு நார்மலாக உங்களை ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவையாவது கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறது அந்த மாதிரி எல்லாம். பட் இன்றைக்கி அவங்க கூப்பிடவே இல்லை. அது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுக்குவீங்க. ஜிமின் வெளியவே வந்திருக்க மாட்டாங்க கேபின்லேருந்து. அப்புறமா ஜிமின் வந்து பார்க்குவாங்க, பட் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்குள்ளே போயிட்டாளா, சே இன்றைக்கி எல்லாம் அவகிட்ட நான் பேசவே இல்லை, ஏன்னா நினச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க. அவங்க நீங்கள் பிஸியாக இருக்குவீங்கன்னு சும்மா ஆகிடுவாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போ அங்கேருந்து கூட நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரிசீவே பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுக்குவீங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட பேசலை, உங்களை கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கேட்கல, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும். அவங்க உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க. இவன் எதுக்கு இப்போ என் கால் ரிசீவ் பண்ண மாட்டேன்றான், எவ்வளோ தடவை கால் பண்ணுறது இவளுக்கு, மேபி வெளியே எங்கேயாவது போயிருக்காளா, வீட்டுக்கு போய்ட்டு அப்புறமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, சாராவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. ஏ வையன், யாரடி இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், இனி யார், அவர் தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா, எடுத்து பேச வேண்டியது தானேடி, எதுக்காக கால் பண்ணியிருக்கிறாரோ, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போகுதுடி, ரிசீவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க. என்ன ஆச்சு வையன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற, நானும் வந்ததுலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், ஒரு மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுன்னுக்கிறேன், உனக்கும் ஜிம்மினுக்கும் ஏதாவது சண்டை ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூப்பிடுவார் கேபினுக்கு, சாப்பிட்டியா, காஃபி குடிச்சியா, பிரேக் எடுத்துக்கோ, ஓவர் ஒர்க் பண்ணாத அப்படின்னெல்லாம். இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க, அது தியா, அவங்க வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு வந்தால் இன்னொரு ஃப்ரெண்டை இக்னோர் பண்ண மாடி அப்படின்னு கேட்பீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு சாரா, இதுதான் உன் பிரச்சனையா, அவர் இக்னோர் பண்ணாருன்னு உனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகுதா இல்லை ஜெலசியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சாராவை பார்த்துட்டு, ஏய் என்ன நீ லூஸ் மாதிரி என்னென்னவோ கேட்குற, எனக்கேடி ஜெலஸ் ஆகும் அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா நீ அவரை லவ் பண்ணுற வையன், அது உன் கண்ணில் கிளியராக தெரியுது. சாரா, உனக்கு உண்மையாலே பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் அவரை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேடி, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, சரிடி நான் கிளம்புறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களையே பார்த்துட்டு, எவ்வளோ நாளைக்கு டி இந்த மாதிரி உன் ஃபீலிங்ஸை மறைக்கவே என்கிட்டேருந்து, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட ஃபீலிங்ஸ் வெளியே வரும், அப்போ ரொம்ப லேட் ஆகிட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட அதை நான் வெளியே வர விட மாட்டேன், அது ஏங்குள்ளவே அடிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவீங்க. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஜிம்மின், உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் நீங்கள் ரிசீவ் பண்ணல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடும், எதுக்காக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுக்குதுன்னு. நீங்களும் உங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ரீச் ஆகிடுவீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கார்டன்கிட்ட உக்காந்துருக்குவீங்க. பின்னாடி போய் அங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களையே பார்த்து உங்களுக்கு சாரா சொன்ன ஞாபகம் வரும். பையன், நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிற, அது அவரோட லைஃபு, அவரோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கூட சொல்லியிருந்தாங்கல்ல,
அவங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கே இவ்வளோ ஜெலஸ் ஆகுது. அவங்க என்ன உன் பாய் ஃப்ரெண்டா? அவங்க யாருக்கிட்ட பேசினா உனக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுவீங்க. பார்த்தா அவ்வளோ மிஸ்ட் கால்ஸ் இருக்கும் ஜிமின்கிட்டேருந்து. மிஸ்ட் கால்ஸ் ப்ளஸ் மெசேஜஸ் இருக்கும். நீங்கள் ஜிமின் கால் பண்ணுவீங்க. நீங்கள் கால் பண்ண உடனே இம்மீடியட்டாக கால் பிக் பண்ணுவாங்க. என்னமோ உங்கள் கால்க்கே வெயிட் பண்ணின்னுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு, ஏய் வையன் எங்கே இருக்க நீ? எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணுறது? எதுக்கு நீ என் கால் பிக் பண்ணல? கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜிமின்சி ஒரு நிமிஷம் என்னை பேசுகிறதுக்கு விடுறீங்களா? நான் சாராவை மீட் பண்ண போயிருந்தேன். ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, அதனால் ரிசீவ் பண்ணல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பேட்ரி லோ ஆகி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க ஜிமின் கிட்ட. அப்போ ஜிமின் வந்துட்டு, ப்ளீஸ் வையன் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத. கால் பண்ணால் இம்மீடியட்டாக கால் பிக் பண்ணி பேசு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை ஜிமின்சி. அதான் நான் சொன்னேன் இல்லை, சும்மா நீங்கள் தான் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிவிட்டு. சரி ஜிமின்சி, என்னை உள்ளே கூப்பிட்டுன்னுக்குறாங்க, நான் டின்னருக்கு போகணும். நான் நாளைக்கு உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிமின், சரி வையன், ஓகே, குட் நைட், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுவாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸுக்கு போயிருப்பீங்க நீங்கள். ஜிமின் வந்த உடனே உங்களுக்கு கேபினுக்கு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்கில் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. அப்போ ஜெனி வந்துட்டு, ஏய் வையன் டைம் ஆயிடுச்சு, வாடி லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் இதோ 5 மினிட்ஸ் அக்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கு போகிறதுக்காக எந்திரிக்குவீங்க. அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் வரும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா உங்கள் சீனியர் கலீக் அவங்கள பார்த்துட்டு, ஹாய் சார் அப்படின்னு சொல்வீங்க. லஞ்சுக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் ஜென்னியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களே பார்க்குவீங்க. இல்லை இன்றைக்கி வீட்டிலேருந்து லஞ்ச் வரல, ஸோ உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஷோர் சார் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் போவீங்க. பட் இதை பார்த்து ஒருத்தவங்க பயங்கரமாக ஜெலஸ் ஆகிக்குவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தாங்க. அவங்க கேபின் இந்த கிளாஸ் வால்ஸ்லேருந்து உங்களை பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் தெரியும், பட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கேபின்குள்ளே என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அது. நீங்கள்லாம் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. சடனாக ஜிமின் வந்துடுவாங்க அங்கே கேன்டீனுக்கு. எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க. எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிவாங்க. ஏன்னா அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேன்டீனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு லஞ்ச் வந்துட்டு வீட்லேருந்தே வந்தனுக்கோ. எல்லாருமே நின்றுக்கிறத பார்த்துட்டு, ப்ளீஸ் சிட், ப்ளீஸ் கேரி ஆன், எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை மட்டும் முறிச்சுனேக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும், எதுக்கு இவர் என்னை இப்படி முறிச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் நீங்கள் லஞ்ச் சாப்பிடல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, இல்லை ஆக்சுவலி வீட்டிலேருந்து இன்றைக்கி லஞ்ச் வரல, நானும் உங்களை ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ எல்லாருமே அஃப்கோர்ஸ் சார் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே உங்களே பார்த்து தான் சொல்லினுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குவீங்க. உங்கள் எதிரில் தான் வந்து உட்காருவாங்க. நீங்கள் வந்துட்டு ராகுல், அதாவது அந்த சீனியர் எம்ப்ளாயி உங்களை லஞ்சு கூப்பிட்டுன்னு வந்தாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்குவீங்க. ஆனால் இந்த மனுஷன் கண்டினியூஸாக உங்களையே முறைச்சுன்னுக்குவார் ஜிம்மின்னு. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும் அவங்க அப்படி முறைச்சுன்னுக்கிறது. அப்போ ராகுல் வந்துட்டு உங்கள் பிளேட்டில் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து போடுவாங்க. சாப்பிடு வையன், உனக்கு இது ஃபேவரட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, இது என் ஃபேவரெட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குவீங்க. நான் பார்த்துருக்கேன், நீ எப்போவுமே இந்த சிக்கன் தான் எடுக்கிறது, வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல, அதான் நான் நினச்சேன் உங்களுக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பக்கத்துலேருந்து ஜெனிஃபரு, ஆமாம் ராகுல், உனக்கு வீட்டிலேருந்து தானே சாப்பாடு வருது, நீ கேன்டீன் பக்கம் வந்திருந்தே இல்லை, அப்போ எப்படி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குவாங்க. ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கம் திரும்பிங்க. பார்த்தா ஜிமின் உங்களையே முறிச்சு பார்த்துன்னு அவங்க கையில் இந்த ஸ்பூனை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ ஜெனி, பரவாயில்லையே ராகுல், நீ வையன் பற்றி இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு டீஸ் பண்ணிக்குவாங்க. பட் உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்க ஃபுல்லாக பேர்ன் ஆகிருக்கிறாங்கன்னு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடலான்ட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுன்னுக்குவீங்க. பார்த்தா உங்களுக்கு சோக் ஆகிடும், பயங்கரமாக காஃப் பண்ணின்னுக்குவீங்க. அப்போ ஜிம்மின் உங்களுக்கு தண்ணி தரத்துக்கு தண்ணி கிளாஸ் எடுக்குவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ராகுல் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டு உங்கள் ஹெட் மேலே டேப் பண்ணின்னுக்குவாங்க.
ஜிமினுக்கு அதை பார்க்க முடியல. ஸோ அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிங்குவாங்க. என்னென்னா அவங்க வெளியே போனோம். அப்போது ஜோராக கத்திக்குவாங்க ஜெனி. ஏய் வயன், வயன் என்னடி ஆச்சு, வயன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்க்குவாங்க. பின்னாடி பார்த்தா உங்கள் நோஸ் வந்து ப்ளீட் ஆகிருக்கோ. நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டுக்குவீங்க. ஜிமின் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. உங்களை எழுப்புறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. அவங்க ஃபுல்லாக பேனிக் ஆகிடுவாங்க. உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஓடுவாங்க அவங்க கார்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக. நம்ம பையனுக்கு என்ன ஆயிருக்கோ, ஜஸ்ட்டு ஃபுட்டு சோக்காதனால அவங்களுக்கு நோஸ் எல்லாம் ப்ளீட் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு சீரியஸ் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம ஜிமின் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, இல்லை தியாக்கோ ஜிமின்கோ கல்யாணம் ஆகிடுமா? இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். எனக்கு இந்த ஸ்டோரி இன்னும் மனசார பண்ண முடியலைங்க. ஒரு வாரமாக மூட் அப்செட்டாகவே இருக்குது. எனக்கு அந்த கொல்கத்தாவில் நடந்த இன்சிடெண்ட், அதுவும் அந்த டாக்டர் நியூஸை பற்றி கேட்டு அவங்க அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்கன்னு நினச்சாலே உடம்பெல்லாம் ஒதுருதுங்க. இறந்த அந்த லேடி டாக்டருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அந்த தப்பு பண்ணவனுக்கு சரியான தண்டனை ஆகணும். இதெல்லாம் சொல்லி இவங்க மூட் அப்செட் பண்ணணுன்னு நினைக்கல நான். எனக்கு இன்னும் மனசே கேட்கல. எல்லாருமே சேஃபாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. டேக் கேர்.